நான் உங்கள் முருகப்பெருமாள். இறந்தவர்களுக்கு வீட்டில் வைத்து படையல் போடலாமா? அப்படி படையல் போட்டால் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை வந்து சேரும்? அவர்களுக்கு அந்த படையல் முழுமையாக போய் சேருமா? அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் வச்சு நீங்கள் படையல் போடணும் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த பூமியில் தணிக்கிறதும், பிறப்பும் இறப்பும் இறைவனை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லார் குடும்பத்துக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இப்படி மாமா, இப்படி யாராக இருந்தாலுமே அவர்கள் தாய் தந்தை வழியில் உள்ள குலதெய்வம். அப்போ நம்ம அம்மானா அவங்களுடைய அப்பா அம்மா, அப்பானா அவங்களுடைய அப்பா அம்மா வழி குலதெய்வத்தின் காலுக்கு கீழே அந்த உயிர் போய் சென்றடையும். அதான் இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சாமிகிட்ட போயிட்டாங்க, சாமி இறைவன் பாதம் போயிட்டாங்க, சாமி நம்ம குலசாமிகிட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் இறந்த நாளன்று, அதாவது நம் முன்னோர்களில் யார் இறந்தாலும் அவர்கள் இறந்த நாளன்று அவர்களின் குலதெய்வத்திற்கு போய் ஒரு அர்ச்சனை அவங்க பேரில் பண்ணிட்டு, அதற்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த படையலை போட்டோம். ஒரு அமாவாசை இல்லை முக்கியமான ஒரு தவச நாட்கள்லையோ, ஒரு முக்கியமான தை அமாவாசை, இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நீங்கள் அவங்கள நினச்சி படையலை போடும்போது அது முழுமையாக வந்து அவங்களுக்கு சென்றடையும். அதாவது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு உயிருக்கும் ஒரு பொருள் போய் சேராது. அதாவது நம்மை படைத்த இறைவனை வணங்கும் போது, அதாவது இடம் பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ குலதெய்வத்தை வணங்கி அர்ச்சனை செய்யும் பொழுது இடையில மற்ற விஷயங்களோ மற்ற எந்த ஒரு கெட்டதோ வீட்டுக்குள்ள வராது. முழுமையாக நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் உரிமையாக போய் சேரும். அதாவது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நீங்கள் வைக்கக்கூடிய படையல், நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், நீங்கள் வேண்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் முழுமையாக போய் சேரும். அதாவது நம்ம வீட்டுக்கு அவங்க வர முடியாமல் இருந்தால் கூட அது முழுமையாக போய் அவங்களே சேர்ந்துடும். அதாவது நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுறதுக்கு முன்னாடி அவங்க இறந்த நாள் அப்படின்னு வருது அப்படின்னா, அந்த நாளில் ஒரு வருஷத்துக்கு கோயில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷம் கழித்து சாமி கும்பலான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அந்த இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை அவங்க பேரில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான நாள்லையோ இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சு படையல் போடுறது, இல்லை அமாவாசைகளை கும்பிடுறது, அவர்களை வந்து தெற்கு திசையில் ஃபோட்டோவை மாட்டி வடக்கு முகமாக பார்த்துருக்கணும். அந்த மாதிரி வச்சு முறைப்படி நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் வராது, திருப்பி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த பலன் முழுமையாக அவங்கள போய் சேரும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுமதியோடும் ஆசீர்வாதத்தோடும் முழுமையாக அவங்கள போய் சேரும். நமக்கும் முழுமையான பலன் கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வம்சத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.